Hey guys, welcome back to Kanis. வழக்கம் போல காமெடியான வீடியோ தான் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னங்க சன்ஸ்கிரீன் ஏதோ பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு பையன் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான்ப்பா. நான் அப்பா கிட்ட சொல்ல உன் மாச செலவு காட்டுமா ஓடிடுவான். போட்டோக்காரன் ஒரு நிமிஷம் இருங்க, கூலிங் கிளாஸ் இல்லைன்னா நல்லா இருக்காது. அப்புறம் புது சட்டை 4 பேர்கிட்ட காமிக்கணும்லங்க. திராட்சை பழம், ஆப்பிள், மாதுளம் பழம் கொடியோட திராட்சை பழத்தை போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. இந்த பக்கம் மண்ணு பட்டு ஃபேண்ட் அழுக்காயிருச்சு, என்ன பண்ணலாம்? கழுவி எடுக்கணும். இல்ல அந்த பக்கம் கொட்டி டிசைன் ஆக்கிடணும். கண்ணு முன்னாடி பாய் ஃப்ரெண்டு போயிட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட பேசிருக்காரா? சட்டை பிடிக்கலையா நீங்க? டாக்டர் ஒரு இடத்துல உட்காந்து 10 செகண்ட் கூட காலு கீழே இருக்க மாட்டேங்குது டாக்டர். அவர் பல்லியை வச்சு போட்ட வீடியோ மில்லியன்ஸ்ல வியூ போவ கற்பூரம் கொண்டு போய் காட்டுறது தான் மிச்சம். ரேங்க் கார்டு மீட்டிங்ல மார்க் கம்மியா எடுத்துட்டேன், அதுக்கு என் புள்ள வேணாம் நீங்க வச்சீங்கன்னு பேசுற. கல்யாண மாப்பிள்ள என்னைய தான் போட்டோ எடுக்கணும், இங்க நான் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வண்டி நல்லா தாங்க ஓட்டுவாங்க, ஆனா ஹேண்ட் பிரேக் பிடிக்க ஒரு ஆள் வேணுங்க கூட. வண்டியோட ஹீட் தாங்க முடியாத அளவுக்கு அடிக்க அந்த அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கேக்கு பக்கம் தான் பால் பொங்கணுமா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்ன தாண்டி அவனை தொடுண்டு குறுக்கல வந்து நிக்க என்னைய அடிச்சு விரட்டுறீங்க. எங்க சொந்தக்கார எருமாட்டை கூட்டு வராருங்க. இந்த காலத்து ஃபேஷன் அவர் அவ்வளவு பெருமையா சொல்றாருங்க. இந்த பேண்ட் இடுப்புல நிக்குதா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு மனமார்ந்து சொல்றாரு. ஒரே ஃபீஸ்ல 2 பேர் படிக்கிறாங்க, பாட்டி சேர்ந்து நீட் ப்ரிப்பேர் பண்றாங்க. எப்ப காத்தடிக்கணும் இந்த ஆடியோவை சேவ் பண்ணி வச்சிட்டு இருந்திருக்கீங்க. மந்திரம் சொல்ல வந்த என்ன பொறி போட விடுறீங்களே, நியாயம் அதெல்லாம்? அருமையான ஆர்டிஸ்ட் என்னமா கோலம் போட்டிருக்காரு பாருங்க என் காலில். போட்டோகிராஃபர்கிட்ட நல்லா கேமரா தான் கேட்டா ஓகே, செங்கல் இருக்கான்னு கேட்டா என்ன தலைவரே மண்டை குருவி கட்டின கூடு மாதிரி ஆகி போச்சு. 12 மணிக்கு ஓபன் பண்ண வேண்டிய கடை 12:05 ஆச்சு ஓபன் பண்ணலாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து பொறுப்பு வந்துரும் பாருங்க. சார் எங்க பார்த்தாலும் வீடியோ எடுக்க சொல்றீங்க, ஆனா எதுவுமே பண்ண மாட்டீங்களே. பூ சீக்கிரமா வாடிடுங்க, அதான் ஒவ்வொரு சந்துக்கும் ஒண்ணு வச்சுட்டாங்க. ஹலோ ஆட்டோக்காரரே, ஒரு மாசத்துல எல்லா ப்ராடக்ட்டும் எக்ஸ்பைரி ஆக எவ்வளவுதான் போட முடியும் ஒரு நாளைக்கு? அவர் பாப்பாருங்க, ஆனா பாக்குறத நீங்க பாத்தீங்கன்னா பாக்காத மாதிரி பாப்பாரு. எப்படி இருக்கிற என்ன காலேஜ் ஐடி கார்டை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க தெரியுமா? கடைசி எக்ஸாம்ல கூட 11 சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்களே பாசத்துல எழுதுறாங்க. இது சாதா மாங்காய் கிடையாதுங்க, பல்லி மாங்காய். இவங்க கூட விளையாடலான்ட்டு வந்தா ஃபுட்பால் வாங்க காசு இல்லாம ஷூ வச்சுன்னு இருக்கிறாங்க. ஒரே ரூம் தாங்க, ஆனா மேக்கப் ஆர்டிஸ்ட், கண்டென்ட் கிரியேட்டர்னு 4 மூளைக்கு 4 பேர். பக்கத்து வீட்டு சண்டையில எவ்வளவு சுவாரஸ்யம் இருக்குது தெரியுமாங்க? எதனா வித்தியாசமான பொருளை வீட்டுல இருந்து காலேஜ் கொண்டு வாங்கன்னா இவ்வளவு வண்டி வாங்கி ஒரு ஃபைல் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போச்சே. கல்யாண போட்டோ, பிரெக்னன்சி போட்டோ, இப்ப டெலிவரிக்கு ஒரு நாள் முன்புன்னு ஒரு ஆல்பம் வரப்போகுது. கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான். இந்த கல்ச்சரல்ஸ்ல முதல்ல நைட்டியை பேன் பண்ணுங்க.
ஜாக்கெட் செட்டப்போட ஹோண்டா வண்டியில போனா நான் மண்டையில இடிச்சு கூடாதுன்னு கையை வச்சுலாம் தடுக்கிறாரே. பாட்டுல கண்ணையும் கட்டின்னு வர்றதால கண்ணை கட்டிட்டு தான் ஆடுவாங்கிறாரு. செஸ்ட் பீஸா கொடுங்கன்னு மென்ஷன் பண்ணி அனுப்ப ஏதோ ஒரு நல்ல மனுஷன் இருந்திருக்கிறார். ஹாஸ்டல் பாய்ஸ் எல்லாம் கோயிலுக்கே போக வேணாங்க, ஏன்னா கிருஷ்ணரே வந்திருக்கிறாரு. போன வீடியோலாம் ஆன் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, ஆரம்ப நிலைக்கு ஓகே. ஆனா போக போக பத்தாதுங்க. திடுதுப்புன்னு எழுத்தாப்புல போயிட்டு நின்று சர்ப்ரைஸ். அடடா, என்ன புத்திசாலித்தனமான வேலை பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய கோவில் கட்டுறதுக்கு எத்தனை கோடி ஸ்பான்சர் பண்ணிருக்கணும். அங்கிள் பழைய பாட்டுக்கு தான் ஆடுவாரு, நீங்க ட்ரெண்டிங்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காருங்க அவரு. பால் பொங்குதுலான்ட்டு அம்மா பாதர பழக்க தோசையில மிச்சர போட்டாரு. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் காப்பாத்த. ஏங்க எந்த மியூசிக் போட்டாலும் பார்க்காம மேட்ச் ஆகுதுங்க. உன்னை விட்டு போக சொல்லாதே. டிஜே கம்பெனியே உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கணும் போல ஐடியாவெல்லாம். ஃப்ரீ பீரியட்ல என்ன பண்ணுவீங்க? ஊர்வலமா கூட்டு போவோம் சார். ஒரு நாளைக்கு 4 ரீல்ஸ் போட்டாதான் நல்ல ரீச் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு போயிட்டு மாமியார் முன்னாடி டான்ஸ் ஆட ஸ்ட்ரெயிட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையிலே சேர்ந்துட்டாங்க போல இந்த அக்கா. ஃப்ரீ பீரியட்ல இப்படி வந்து டான்ஸ் ஆடுறது ஹெச்ஓடிக்கு தெரிஞ்சா இடம் புடிச்சு குத்ததே அவருதாங்க. ஒரு மாமனார் என்றும் பாராமல் உட்கார கூட விட மாட்டாங்க, சில்மசம் பண்றாங்க. இப்படி ஒரு 4 பேரை வேலைக்கு எடுத்தா போதும், பிசினஸ் டாப்புக்கு போயிடும். இதுக்கப்புறம் 4 தரமான செங்கலை கையில் எடுத்துருந்தாங்க, எங்கனாலும் போட்டோ எடுக்க போறோம். ரொம்ப வேகமா புடிச்சு இழுத்துட்டீங்க போல, ஆதிகால மனிதர்லாம் வந்துட்டாரு. போட்டோ எடுக்கிற வரைக்கும் ஓகேங்க, ஆனா அதை பாக்குற அளவுக்கு வயசு பத்தலையே. இசை மழையில் நனைய தயாரா? நயகரா ஃபால்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம் பார்த்தா புளியதுரைய கையோட கொண்டு வந்திருக்காங்க. நீங்க போடுற டான்ஸுக்கு பைலட்டே வந்து நின்று பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லக்கா. தாத்தாக்கு இறங்கி ஆடணும்னு தான் ஆசை, ஆனா இறங்கிட்டாருன்னு பஸ் எடுத்துட்டாங்கன்னா இனிமேல்ட்டு கல்யாணம் பண்ண போறவங்கள சாருக்கு என்ன கலர் துணி மாட்ட போறீங்கன்னு பத்திரிகையில மென்ஷன் பண்றேங்க. என்ன சார் கை கழிட்டு வந்து உட்கார நேரத்திலேயே கட்டி முடிக்கிறது? சிக்கன், பச்சை மிளகா, தர்பூசணி நல்ல காம்பினேஷன்கா. எல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு நல்ல பாட்டில தூக்கி வீசிட்டு வரீங்க? ரொம்ப நேரமா திரும்பியே நின்னுக்கிறீங்களே, கேமராவை பார்த்து எதனா சொல்லுங்கன்னு சொன்னதா குத்தம். ஸ்பைடர் மேன் ஆச்சு பில்டிங் தாவுவாரு, எங்க தலைவர் டைல்ஸுக்கு தாவுவாரு. அர்மானிக்கு வந்த நிலைமையாங்க அதெல்லாம். வரவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ கிரேப் ஜூஸுங்களாவது. ப்ரொஃபசர் சப்ஜெக்ட் தான் சொல்லி தருவாங்கன்னு பார்த்தா டான்ஸ் கூட கத்து தருவாங்க போலயே. யார் அது மந்திரம் சொல்லும் போது வாயில பூவை போட்டது? ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு என்ட்ரி ஆட்டோ தூக்கிட்டு அந்த ஸ்டேஜில் நிப்பாட்டினா. சார் இங்க டான்ஸ் போட்டா தான் தாலி கட்டுவாங்களாம். இசையமைப்பாளரா ஆக வேண்டியவர் சித்தாலா ஆயிட்டாரு. வீடியோட கடைசிக்கு வந்துடும். வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.